ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கிற இந்த நாளில தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வார்த்தை இடைப்படுவதாக. வேத வசனம் இப்படியாய் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பிலதெல்பியா என்கின்ற சபைக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு திறந்த வாசல் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டதாக கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கென்று இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படுகின்றது. திறந்த வாசலை உண்டாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. பல நேரங்களிலே நாம் நினைக்கலாம், வாழ்க்கை முழுவதும் போராட்டம், வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகள், எந்த நேரத்திலும் சஞ்சலமும் தவிப்பும் காணப்படுகின்றது, எனக்கு எல்லா திசைகளிலும் அடைப்பட்டு காணப்படுகின்றதே, நான் முன்னேறி செல்ல முடியவில்லை, என் ஊழியத்தின் பாதையில் அல்லது என் தொழில் ரீதியில், என் குடும்ப வாழ்க்கையில் தெய்வீக சமாதானத்தை காணவே முடியவில்லை, ஏன் எல்லா திசையும் எனக்கு அடைப்பட்டு இருக்கின்றது என்று முறுமுறுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அந்த 7வது வசனத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த திறந்த வாசலை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறதற்கு 3 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அந்த தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று 7வது வசனத்தில அழகாய் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படியானால் உங்களுக்கு திறந்த வாசலை உண்டாக்கி இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். அது எதற்கு அடையாளமாய் காணப்படுகின்றது? அதிகாரத்திற்கு அது அடையாளமாய். இயேசுவுக்கே அந்த அதிகாரம் உண்டு. இயேசு ராஜாவுக்கே அந்த அதிகாரத்தோடு அவர் சொல்லுகின்றார், தாவீதின் திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன். வைத்திருக்கிறவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதிகாரத்தோடு சொல்லுகின்றார், உறுதியோடு சொல்லுகின்றார், அடையாளத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கு சொல்லுகின்றார், உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறாராம். நம்புகிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுவோம். 2வது பார்த்தீங்கன்னா, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஏன் போய் மூடின கதவை போய் தட்டி கொண்டே இருக்கிறோம்? யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அடைப்பட்டுட்டேன். ஒரு வழியாய் பவுல் அடிகளார் போக முயற்சி செய்கின்றார். நான் இந்த பட்டணத்திற்கு போக வேண்டும், அங்கு போய் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் அந்த ஊருக்கோ பட்டணத்திற்கோ ஆவியானவர் அவரை அனுமதிக்காதபடிக்கு அங்கு கதவு அடைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் பவுல் அடிகளார் அதை முயற்சி செய்தாரா? அதை சற்று யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கதவு அடைக்கப்பட்டு இருக்குமே, ஆனால் மூடப்பட்ட கதவை போய் திறந்து அது வழியாய் நான் போக வேண்டும் என்று ஒருபோதும் முயற்சி செய்யாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தர் ஒரு கதவை அடைத்து வைத்திருப்பாரே, ஆனால் இதை காட்டிலும் சிறந்ததை, இதை காட்டிலும் மேன்மையானதை, இதை காட்டிலும் அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். அப்ப அதை வைத்திருக்கிறவருக்கு தெரியும் எதை அடைக்கணும் என்று, எப்பொழுது திறக்கணும் என்று. ஆனபடியினால் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடைப்பட்ட கதவை திறக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதீர்கள். உங்களுடைய காலங்களில இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து வருவீர்களே, ஆனால் உண்மையாய் சொல்லுகிறேன், கர்த்தர் அடைத்து வைத்திருப்பாரே, ஆனால் அதை திறக்க நீங்கள் ஒருபோதும் முயற்சி செய்யாதிருங்கள். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகின்றேன். பாருங்க, வாசலை உண்டாக்கின தேவன் இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை உண்டாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டார். அப்படின்னா the door is already opened. நீங்க திருப்பி திருப்பி ஜெபித்து ஜெபித்து எனக்கு திறந்து கொடுங்கப்பா, திறந்து கொடுங்கள் என்று கேட்காதீங்க. திறந்து வைத்தாச்சு. விசுவாசத்தோடு செயல்படுங்க, அறிக்கையோடு செயல்படுங்க, முன்னாடி நடந்து போங்க. அந்த செங்கடல் திறந்திருப்பதாக அவர்கள் நினைத்து அவர்கள் முன்னாடி முயற்சி சென்று கடந்து போனாங்க. கடந்து போக 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 அவங்க போன அந்த பிரயாணத்துல அந்த செங்கடல் விலகி 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 போச்சு. அப்படித்தான் உங்கள் விசுவாசத்தோடு
வாழ்க்கையில் அறிக்கை செய்து கர்த்தர் திறந்து வச்சிட்டாரு, நான் முன்னாடி போவேன், அதுக்கு முன்னாடி கர்த்தர் நடந்து கொண்டே போவார் என்ற நம்பிக்கையோடு திறந்த வாசலை உடையவர், தாவீதின் திறவுகோலை உடையவர் இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இதோ என்னோடு கூட இடைப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாக நான் வேண்டுகிறேன். கர்த்தருடைய திறந்த வாசல் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்தின் முதற்கொண்டு கர்த்தர் நன்மையினால திருப்தியாக்கி மகிமையினால முடிசூட்டி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாகவும் இந்த மாதம் மிகுந்த சமாதானத்திற்குரிய மாதமாக ஒவ்வொருவருக்கும் அமையும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.